அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 6, 7 மற்றும் 8 வயதுடைய 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையத்தை அடுத்த குறிச்சி அருகே உள்ள அழகிரி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தசேகர். இவர் வயது 41. இவர் கூலி தொழிலாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 6, 7 மற்றும் 8 வயதுடைய மூன்று சிறுமிகளை ஒரே நேரத்தில் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இந்த கொடூர சம்பவத்தை யாரிடமாவது வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக சிறுமிகளை ஆனந்தசேகர் கடுமையாக மிரட்டியுள்ளார். இதனால் சிறுமிகள் இது குறித்து யாரையும் வாய் திறக்கவில்லை. ஆனால் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் தெரிந்துள்ளது. இதை கவனித்த பெற்றோர்கள் அவர்களும் விசாரித்துள்ள நிலையில் தங்களுக்கு நேர்ந்துள்ள கொடூரத்தை சிறுமிகள் கண்ணீருடன் தெரிவித்தனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆனந்தசேகரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கு நெல்லை மாவட்ட போக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சுரேஷ்குமார் அவர் தனது தீர்ப்பில் இது சமூகத்தில் நடைபெறும் அரிதிலும் அரிதான வழக்கு என்று சுட்டிக்காட்டியும் பிஞ்சி குழந்தைகளுக்கு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்தசேகருக்கு தூக்கு தண்டனை விதித்து அவர் உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் அரசு சார்பில் தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜா.